நம்ம ஊரு பசுமையான தமிழ் கிராமத்துல தென்னை மரங்களும் ஓலை வீடுகளும் நடுவுல சந்தோஷமா விளையாடும் ஆதி, பாரி, குமரன் அப்படின்னு 3 சுறுசுறுப்பு பசங்களும் பொண்ணும் இருந்தாங்க. ஒரு நாள் காலை குறும்பு கும்பலோட தலைவன் குமரன் பிச்சு பிச்சுன்னு சிரிச்சுக்கிட்டே, ஆதி, பாரி, சீக்கிரம் வாங்க, இன்று ஒரு சூப்பர் விளையாட்டு கண்டுபிடிச்சிருக்கேன்னு ஓடி வந்தான். ஆதி சிரிச்சுட்டு, என்ன தம்பி, தினமும் புதுசா ஏதாவது கதாபாத்திரம் கண்டுபிடிப்பியான்னு கேட்டான். பாரி அவனை பசங்க மாதிரி கண்களை பெரியதாக்கியே, ஆம் குமரா, சில சமயம் அந்த உன் புதுசு விளையாட்டால நம்ம முடிச்சு போவோமே என்று சொன்னாலும் குமரனுக்கு அதெல்லாம் கேட்கவில்லை. அவன் உற்சாகத்துல, இது வேற லெவல், கிராமத்துக்கு புறம் இருக்கிற அந்த பழைய பாசி படிஞ்ச கிணறு தெரிஞ்சுதா, அதுக்குள்ள ஏதோ ரகசியம் இருக்கு, நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லிவிட்டான். இது கேட்டு ஆதி கொஞ்சம் பயந்தான். அது தாத்தா முற்றிலும் போகாதேன்னு சொல்லிடாரே என்ன நடுங்கினான். ஆனாலும் குமரன் 3 பேரையும் இழுத்து கொண்டு அந்த மர்ம கிணற்றுக்கு போனான். கிணற்று அடைந்ததும் அங்க உள்ள சூழல் கொஞ்சம் பயமாவும் சத்தம் இல்லாமவும் இருந்துச்சு. காய்ந்த மரங்களும் கொடிகளும் சூழ்ந்த நிலையில் பாசி படிந்த கிணறு ஒரு மாயமான கதையின் கதவை போல் இருந்தது. குமரன் தைரியமாக விளிம்பிலே குனிந்து உள்ளே பார்த்தபோது, ஓஹோ, இங்க தண்ணியே இல்ல, அதுக்கு பதிலா ஏதோ நீல கலர் லைட் மின்னுதேன்னு ஆச்சரியமா சொன்னான். ஆதி ஆர்வத்துல அவன் பக்கம் ஓடி வந்து பார்த்ததும், அட பாவமே, கீழே ஒரு ஓப்பன் குகை மாதிரி இருக்குன்னு கத்துனான். பாரி மட்டும் கோபத்துடன், இத பார்க்கத்தான் நாம வந்தோமா, இது ரொம்ப ஆபத்தா இருக்குது குமரான்னு சொன்னாலும் சாகசம் ஜெயிச்சுது. 3 பேரும் கொஞ்சம் பயத்தோடும் பெருசா ஆர்வத்தோடும் கிணற்றுக்குள்ள இறங்கி அந்த குகை பாதையை சேர்ந்தாங்க. உள்ள போனதும் அவர்கள் கண்கள் கலங்கினன. ஏனென்றால் அந்த குகையில் நிலத்திலேயே விதவிதமான வண்ணக்கற்கள் பளபளன்னு மின்ன வழியெல்லாம் நீளமா ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அதன் மையத்தில் ஒரு பிரம்மாண்டமான நீல நிற மாயக்கல் படிகம் ஒரு இதயத்தோட இருக்கும் போல மெதுவா துடித்தார் போல ஒளிவிட்டு கொண்டிருந்தது. மூவரும் வாயை திறந்தபடியே அந்த அழக கண்டாங்க. குமரன் தன்னோட குறும்பு சிரிப்புடனே அந்த கல்லை தொட போறான். இத முதல்ல நான் தொட்டு பாக்குறேன்னு கைய நீட்டி அத்தனையும் நடந்த அந்த நொடியிலேயே திடீரென்று குகை முழுக்க மூச்சடைக்க வைக்கும் முறையில ஒரு ஆழ்ந்த குரல் கேட்டது. நில்லுங்க குழந்தைகளா! மூவரும் திடுக்கிட்டு திரும்பினாங்க. குகையின் நுழைவாயில் எழுந்த நிழலிலிருந்து நம்ம கிராமத்தோட ஞானசாலி தாத்தா மெதுவா நடந்துகிட்டே வந்தார். தாத்தா கையை உயர்த்தி அந்த கல்லை தொட்ட ஆபத்து வரும்னு கடுமையா சொன்னார். குழந்தைகள் பயத்தோட அருகே நின்றார்கள். ஆதி நடுங்கிய குரல்ல, என்னங்க தாத்தா, இது என்ன கல்லுன்னு கேட்டான். அப்ப தாத்தா அமைதியா சுவாசம் எடுத்து அந்த நீல கல்லின் வரலாறு தெரியாத குழந்தைகளுக்கு ஒரு பெரிய ரகசியத்தை மெல்ல சொன்னார். இதுதான் ஜீவஜோதி. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நம்ம கிராமம் முழுக்க வறட்சி, குடிக்க தண்ணி இல்லாம மக்கள் வருத்தப்பட்ட நேரம். அப்போ ஒரு பெரிய ஞானி இந்த படிகக்கல்ல கொண்டு வந்து இந்த கிணத்துக்குள்ள வச்சார். இதோட சக்தியால தான் இங்க தண்ணி எப்பவும் வற்றாதே. நம்ம ஊரு செழிச்சிருக்கு காரணம் இந்த ஒளிக்கல். பாரி அதை கேட்டு பெரிதாக கண் விரித்தாள். அடே, இது ரொம்ப முக்கியமான கல்லா போல இருக்குன்னு சொன்னாள். குமரன் தலையை கீழே குனிஞ்சு, தாத்தா, நான் விளையாட்டு மாதிரி பார்த்தேன், ரொம்ப பெரிய விஷயம்னு தெரியலன்னு வருத்தமா சொன்னான். தாத்தா அன்பான சிரிப்புடனே, தப்பே பண்ணாத மனிதனே இல்ல, தப்பு பண்றதும் சரி, ஆனா அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்றதே பெரிய அறிவு. இந்த கல்லு நல்ல நோக்கத்துக்காக தான், இயற்கையும் முன்னோர்கள் கட்டியதையும் மதிக்கணும் குழந்தைகளான்னு நிதானமா விளக்கினார். 3ம் தலையாட்டி, இனிமேல் பெரியவர்களின் சொற்களை கேட்டு செயல்படுவோம், தெரியாத விஷயத்துல கையெடுக்க மாட்டோம், மர்மமான இடங்களுக்கு பெரியவர் இல்லாம போக மாட்டோம்னு உறுதி எடுத்தாங்க. தாத்தா அவர்களை கிணற்றிலிருந்து மேலே அழைத்து செல்லும் போது மனசுக்குள்ள ஒரு புது புத்துணர்ச்சியும் பணிவும் குடியேறி இருந்தது.
கிராமத்துக்கு திரும்பி போகும்போது மூணும் மெல்ல சிரிச்சுக்கிட்டே நடந்தாங்க. மாலை சூரியன் வரையும் நேரத்தில் ஜீவஜோதிகள் உள்ளே மெதுவா ஒளிர்ந்தது. ராத்திரி நிலவொளி மாய கிணற்றை மின்ன வைக்க அந்த ஒளி கிராமத்தையே அமைதியா பாதுகாக்கும் மாதிரி தோன்றுச்சு. தாத்தாவின் குரல் மெதுவா ஒலித்தது. உலகத்தில் அற்புதங்கள் நிறைய. சிலதை நாம் புரிந்து கொள்ள முடியும், சிலதை புரியாமலே இயற்கை ரகசியமாக வைத்திருக்கும். ஆனால் எப்பவுமே இயற்கையை மதிச்சாதான் அது நம்மை காக்கும். 3 நண்பர்களும் அந்த ராத்திரி நிம்மதியா தூங்கினர். அந்த நாளிலிருந்து சாகசம் இருந்தாலும் அறிவும், விளையாட்டு இருந்தாலும் பொறுப்பும், பயம் இருந்தாலும் முன்னோர்களின் அறிவுரையும் வாழ்க்கையில்